Dear parents, dear students, GCE உயர்தரம் படித்தல் சம்பந்தமாக சில விடயங்களை ஸ்மார்ட்டாக செய்வதற்கு ஆலோசனை என்ற அடிப்படையில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இலங்கையிலே கிட்டத்தட்ட 3,50,000 மாணவர்கள் ஒரு வருடத்திலே GCE உயர்தரம் படிக்கின்றார்கள். ஒவ்வொரு பீடத்திலும் ஒவ்வொரு துறை அவங்களுக்குரிய சில ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கும், அதில் பயோமெட்ஸ் என்று படிப்பார்கள். அதேபோல் டெக்னாலஜி இருக்கும், அதில் பயோடெக், இடெக் என்று படிப்பார்கள். அதேபோல் ஆர்ட்ஸ், காமர்ஸ் என்று பல்வேறு வகையான ஸ்ட்ரீம்களிலும் 3,00,000 மேற்பட்ட மாணவர்கள் கற்றுக்கொண்டாலும் இந்த வருடம் 42,000 மாணவர்களுக்கு தான் பல்கலைக்கழக அனுமதி கிடைத்திருக்கின்றது. அதே போன்று டாப் 1% ஸ்டூடெண்ட்ஸ் என்று சில மாணவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பரீட்சையிலே 100% சித்தி அடைந்து கூடுதலான புள்ளிகளை பெறும் மாணவர்களாக இருப்பார்கள். அவர்கள் 1% தான் இருப்பார்கள். ஒரு வகுப்பறையிலே உள்ள மாணவர்களில் 1% மாணவர்கள் தான் அந்த டாப் ரிசல்ட்ஸுக்குரிய மாணவர்களாக மாறுவார்கள். இவர்கள் ஒரு வித்தியாசமான முறையிலே கல்வி கற்பார்கள். இவர்களிடம் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கு. அவர்களுக்கென்று சில நுணுக்கங்களை அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். அவர்கள் எந்த நேரமும் கற்றல் தொடர்பான செயற்பாடுகளிலே சிறப்பாக ஈடுபடக்கூடிய மாணவர்களாக அவர்கள் திகழ்வார்கள். அவர்களை யாரும் தட்டி கொடுத்து பேரண்ட்ஸ், ஆசிரியர், டியூஷன் வகுப்புகளிலே அவர்களை தள்ளிவிட தேவையில்லை. அவர்களாகவே சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்கில்ஸ் அவர்களிடம் காணப்படும். முன்னர் ஒரு காலம் இருந்தது, ஸ்டடி மோ அண்ட் ஸ்கோர் மோ என்று சொல்வார்கள். அதிகமாக கற்று அதிகமான பெறுபேறுகளை பெறக்கூடிய நிலை என்ற ஒன்று இருந்தது. இப்போது அவ்வாறான நிலை அல்ல. இப்போது இருப்பது ட்ரெயின் ஸ்மார்ட்டர் அண்ட் ஸ்கோர் ஹை என்று சொல்வார்கள். ஸ்மார்ட்டாக ட்ரெயின் பண்ண வேண்டும். இப்போது இருக்கிற காலம் ஸ்மார்ட்டாக என்றால் திறன் இருக்க வேண்டும். திறன் அடிப்படையில், அதாவது எல்லா விடயங்களையும் எழுந்துமானமாக எல்லா பாடங்களையும் எல்லா விடயங்களையும் எல்லா அலகுகளையும் படிப்பதில் திறமை இல்லை, திறமையை பெறக்கூடிய நிலைமை இல்லை. படிக்கக்கூடிய பயிற்சிகளை செய்யக்கூடிய சில பாடங்களை தெரிவு செய்து அந்த அலகுகளை படித்து ஸ்மார்ட்டாக நல்ல ரிசல்ட்ஸை பெறுபவன் தான் உண்மையிலே அந்த டாப் 1 என்ற அந்த 1% என்ற மாணவர் உயர்ந்த மாணவர் மட்டத்திற்குள் வருவார். அதே போல் விடயங்களை ஞாபகம் வைத்திருப்பதற்கும் சில விடயங்கள், சில நுணுக்கங்கள் இருக்கின்றது. அதை சொல்வார்கள் 2-7-30 தியரி என்று சொல்வார்கள். அதாவது 2-7-30 என்பது ஒரு விடயத்தை கற்று முடிந்ததும் 2 நிமிடங்கள் அதை மனதிலே மீள ரிவைஸ் பண்ணுவது, இன்னும் 30 நிமிடம் அல்லது வீட்டுக்கு போய் அதை மீண்டும் ஒரு 7 நிமிடங்கள் ரிவைஸ் பண்ணுவது. அதே போன்று 2-3 நாட்கள் போனதின் பின்னர் 30 நிமிடங்கள் அந்த விடயத்தை மீண்டும் ரிவைஸ் பண்ணுவது. இவ்வாறு செய்வதை 2-7-30 ரூல்ஸ் என்று சொல்வார்கள். இந்த முறையினூடாக ஞாபக சக்தியை அதிகரிக்கலாம், மெமரி பவர் கூடும். எனவே எந்த நேரமும் கற்றுக்கொள்வதற்கும் எந்த நேரமும் கல்வி தொடர்பான பயிற்சி தொடர்பான எமது பாடங்களின் வெற்றி தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் முயற்சிக்கும் மாணவர்கள் தான் அதிகமான பெறுபேற்றை பெறுவார்கள், ஸ்மார்ட்டான ரிசல்ட்ஸ் பெறுவார்கள். எனவே மாணவர்கள் இந்த விடயத்தில் பேரண்ட்ஸிலும் டியூஷன் ஆசிரியர்களிலும் அல்லது தங்கள் வகுப்பு ஆசிரியர்களிலும் தங்கியிருத்தல் என்பது அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லாது. ஏனென்றால் பரீட்சை எழுத வேண்டியவர்கள் ஆசிரியர்கள் அல்ல, மாணவர்கள். பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்கள் மாணவர்கள். அவர்கள் தான் சில நுணுக்கங்களை அறிந்து அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி பரீட்சையிலே நல்ல பெறுபேற்றை, ஸ்மார்ட்டான பெறுபேற்றை பெற்று பல்கலைக்கழக நுழைவுகளை எதிர்கொண்டு ஒரு நல்ல பிரஜையாக மாற வேண்டும். எனவே மாணவர்களே, நீங்கள் கற்றுக்கொள்கின்ற போது அந்த டாப் 1 ஸ்டூடெண்ட் அதிகமான திறனுள்ள ஒரு மாணவனாக வருவதற்கு அது தொடர்பான செயற்பாடுகளை அறிந்து அந்த விடயத்தில் முன்னே செல்வதற்குரிய நிலையை அடைந்து கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு எதிர்காலத்திலே நல்ல பெறுபேற்றையும் நல்ல வாழ்வியலையும் கற்றுத்தரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.